4 கிலோ பீஃப் பிரியாணிக்கு 1 கிலோக்கு 150 ml, 4 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 600 ml ஆயில் எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு, ஸ்டார் பூ மட்டும் ஒரு 4 பூ போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 400 கிராம் வெங்காயம், 4 கிலோக்கு 1600 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு அப்புறம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 4 பச்சை மிளகா, 4 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 16 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லி புதினா 1 கிலோக்கு 1/2 கட்டு மல்லி, 1/2 கட்டு புதினா, 4 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 2 கட்டு மல்லி, 2 கட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 10 கிராம், 4 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 40 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 4 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 400 கிராம் இஞ்சி, 4 கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தயிர் 1 கிலோக்கு 200 ml, 4 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 800 ml ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 300 கிராம் அரைச்சி தக்காளி போடுற மாதிரினா கட் பண்ண தக்காளினா 1 கிலோக்கு 400 கிராம் தக்காளி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் அரைச்சி தக்காளி எடுத்துக்கிறதுனால 1 கிலோக்கு 300 கிராம், 4 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 1400 ஆயிரத்தி போட்டு 1200 கிராம் போட்டுக்கலாம். ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு 1 கிலோக்கு 35 கிராம், 4 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 140 கிராம் உப்பு போட்டுட்டு 4 கிலோ கறி பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணி நல்லா இதிலே வேக விடுறேன். நான் சிக்கன் பீஃப் ரெண்டுமே இது மாதிரி தான் பண்ணுவோம், அப்போ தான் நல்லா ஜூஸியாக வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி 1 கிலோக்கு 800 ml, 4 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 200 ml எடுத்து அதிலே லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெமன் புளிஞ்சு வச்சு அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வடிச்சு வச்சு இந்த ரைஸ் எடுத்துட்டு வந்து இதில் கொட்டி ரெண்டுத்தையுமே லெவல் பண்ணுறோம். லெவல் பண்ண இதில் லெவலாக இல்லைனா லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி வச்சு லெவல் பண்ணிட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடும். ஸோ நம்ம பிரியாணி எப்படி ரெடி ஆகுது நீங்களே பாருங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ண 4 கிலோ பீஃப் பிரியாணி. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம பிரியாணி அப்படியே நல்லா ஜூஸியாக நல்லா பக்காவாக வந்து இருக்குங்க. பீஸ் மட்டும் இல்லைங்க, ரைஸுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஜூஸியாக இருக்கு. 150 ml ஆயிலில் இது மாதிரி ஜூஸியாக வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோவாக குக்கிங் பண்ணனா பக்காவாக வரும்.